போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே. நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே. நீரை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருட்தரும் பலிது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானோட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மாபெரும் தவமாய் மானோட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. ஒவ்வொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கிய மகிழ்வும் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கிய மகிழ்வும் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவன் நம்மை அழைத்து அவர் நம்மோடு உறவாடுகின்றார். தன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தை நமக்கு அளிக்கின்றார். அப்படியாகத்தான் இந்த திருப்பலிக்கும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். இப்பலியின் வழியாக நாம் அவரோடு உறவாட இருக்கிறோம். அவர் தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தினாலும் நம்மோடு அவர் உறவாட இருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மையே தகுதிப்படுத்துவோம். இப்பலிக்கு நம்மை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் இவை அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்றீங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிடம் உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களின் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும்
தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைகலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவர் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தார். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின்பு நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சீயோனை தம் உறைவிடமாக்க
விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன்னரியணையில் வீற்றிருக்க செய்வேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உறைவிடமாக்க விரும்பினார். உண்மைந்த என் உடன்படிக்கையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தார். அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் முன் அரியணையில் வீற்றிருப்பார். அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். உறைவிடமாக்க விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இந்த நற்செய்தியின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். 3 முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, செல்வத்தை பற்றி அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக உள்ளத்தை பற்றி கூறுகின்றார். மூன்றாவதாக கண்களை பற்றி கூறுகின்றார். கண் என்று சொல்லும் பொழுது கண்களுடைய வேலை பார்க்கிறது. கண் மூலமாகத்தான் நான் பார்க்கின்றோம். நமது உள்ளத்திற்கு பல்வேறு செய்திகள் அனைத்தும் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால் பார்வையின் மூலமாகத்தான் பல கருத்துக்கள், பல செய்திகள் நமது உள்ளத்திற்கு வந்து சேருகிறது. ஆகவே கண் என்பது உடலுக்கு ஒரு மிக முக்கியமான உறுப்பு. பார்வை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே தான் நம் ஆண்டவர் கூறுகின்றார், கண் தான் உடலுக்கு விளக்கு. அது உண்மைதான். கண் இல்லை என்றால் வாழ்க்கை இருளாகி விடுகிறது. கண் நமக்கு வெளிச்சத்தை தருவதாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை பார்ப்பதினால் பல எண்ணங்கள், பல்வேறு கருத்துக்கள் நமது உள்ளத்தில் பதிந்து கொண்டிருக்கிறது. மிக மிக முக்கியமான காரணம் இந்த கண்ணாகத்தான் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகிறான், கண் தான் உடலுக்கு விளக்கு. நீதிமொழிகள் புத்தகத்திலும் கூட 20வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கண்கள் கடவுளால் படைக்கப்பட்டன, கடவுளுடைய படைப்பு. அந்த கண்களை பயன்படுத்தி நேர்கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நீதிமொழிகள் புத்தகம். கண்கள், அந்த கண்களை கொண்டு நீங்கள் நேர்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். இன்று நம்மை பார்த்து நம் ஆண்டவர் கேட்கும் கேள்வி இதுதான், நீங்கள் உங்கள் கண்களால் எதை பார்க்கிறீர்கள்? என்ன எண்ணத்தோடு பார்க்கின்றீர்கள்? கண்களால் நாம் பார்க்கின்றோம், ஆனால் என்ன எண்ணத்தோடு நாம் பார்க்கின்றோம் என்பதனை ஆண்டவர் இன்றைய நாள் நம்மை பார்த்து கேட்கின்றார். நல்ல எண்ணத்தோடு பார்ப்பதற்கு நம்மை அழைக்கின்றார். கண் தான் உடலுக்கு விளக்கு. அந்த கண் இல்லாவிட்டால் உடல் இருளாகிவிடும். அப்படிப்பட்ட அந்த கண்ணால் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன எண்ணத்தோடு பார்க்கின்றீர்கள்? இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், செல்வ செருக்குகளை பார்க்கின்றோம். இதையெல்லாம் பார்த்த பிறகு இவைதான் நிலையானது, இந்த உலகம்தான் நிலையானது என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஆகவேதான் நமது உள்ளத்தை செல்வத்தின் மீதும் இந்த உலகத்தின் மீதும் நாம் செலுத்தி விடுகிறோம். பல்வேறு வேளைகளில் நாம் செல்வத்தை தேடி ஓடுவது, பொருளை தேடி ஓடுவது, பணத்தை தேடி ஓடுவது. ஏனென்றால் இந்த கண்கள் இவை அனைத்தையும் பார்க்கின்றன. பார்த்து நமது உள்ளத்திற்கு வரக்கூடிய செய்தி என்னது? இவைதான் நிலையானவை, இவற்றை பற்றி கொண்டால் நாம் நன்றாக வாழ்ந்து விடலாம், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி
பல்வேறு வேளைகளில் நமது கண்கள் நம்மை ஏமாற்றி விடுகின்றன. இதுதான் நிலையானது, இதை எப்படியாவது பற்றிக்கொள், பணத்தை எப்படியாவது பற்றிக்கொள், செல்வத்தை எப்படியாவது பற்றிக்கொள், பதவியை, பொருளை பற்றிக்கொள் என்று சொல்லி ஒரு சில வேளைகளில் கண்கள் நம்மை ஏமாற்றி விடுது. ஆகவே தான் செல்வம் இருக்கிற இடத்துல நம்முடைய உள்ளம் போய் அங்கு போய் தங்கி விடுகிறது. அதேதான் ஒரு சில வேளைகளில் ஆலயத்திற்கு வந்து விட்டாலும் கூட நிறைய செல்வம் வீட்டில் இருந்தால் உள்ளமெல்லாம் அங்குதான் இருக்கும். கரெக்டா வீடை பூட்டிட்டு வந்திருக்கிறோமா, கரெக்டா கபோர்டெல்லாம் லாக்கர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோமா என்று நாம் அதை பற்றி நினைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? செல்வம் வந்து அங்கு இருக்குது, அப்போ உள்ளம் அங்கு இருக்கிறது. ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு கூறுவது, செல்வம் என்று சொல்லும் பொழுது விண்ணகத்தில் நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்க முயலுங்கள். உங்கள் கண்கள் இந்த உலகத்தை பார்க்கின்றன, உலக செல்வங்களை பார்த்துவிட்டு இதுதான் நிலையானது, இதை பற்றி கொண்டால் நீங்கள் வாழ்வடைந்து விடுவீர்கள் என்று கண்கள் ஒரு தவறான செய்தியை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், விண்ணகத்தில் உங்களுடைய செல்வங்களை சேர்த்து வையுங்கள். இப்ப விண்ணக செல்வத்தை எப்படி சேர்ப்பது? நம்முடைய அன்பு செயல்களால். இன்றைய நாளில் நம்மை நாம் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். விண்ணகத்தில் எவ்வளவு சொத்து நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம்? விண்ணக லாக்கரை இன்னைக்கு போய் திறந்தோம் என்றால் நமக்கு எவ்வளவு சொத்து அங்கு இருக்கிறது. மண்ணகத்தில் நம்முடைய லாக்கரை திறந்தன எவ்வளவு இருக்கு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் விண்ணகத்தில் அங்கு போய் அந்த லாக்கரை திறக்கும் பொழுது எவ்வளவு சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது என்பதனை இன்றைய நாளில் நாம் நமக்கே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். மேலுமாக இன்றைய நாளில் நாம் நமது கண்கள் எதை பார்க்கின்றன? பார்க்கின்ற அனைத்தையும் அது ஏற்றுக்கொள்கின்றதா, நம்பி விடுகிறதா? இல்லை என்றால் நாம் அதை நெறிப்படுத்துகிறோமா, நேர்கொண்ட பார்வையோடு நாம் செல்லுகின்றோமா என்று கூட இன்றைய நாளில் நம்மை நாம் கேள்வி கேட்டு ஆண்டவரிடம் அதற்கான பதிலை தர வேண்டும். ஆகவே இன்றைய நாள் நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே எங்கள் கண்களை நீர் திறந்தருளும், நேரிய வழியை காண எங்களது கண்களுக்கு நீர் ஒளியூட்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளில் நம் ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டியது ஜெபமாக இருக்கிறது. ஆகார் தன்னுடைய மகன் துன்புற்று தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை கண்டு, கடவுளே நீர் எனக்கு இறங்க மாட்டீரா என்று வருத்தத்தோடு இருந்த பொழுது கடவுள் ஆகாரின் கண்களை திறக்கின்றார். கண்களை திறந்தவுடன் உடனடியாக அவருக்கு முன்பாக அந்த கிணறு இருப்பதை அவர் காண்கின்றார். அவ்வளவு நேரம் அந்த கிணறு அங்கதான் இருந்தது. ஆனால் கடவுள் அவருடைய கண்களை திறக்கின்றார். உடனடியாக அங்கு கிணறு இருப்பதை பார்த்து தண்ணீரை பருகி தன்னுடைய மகனுக்கும் தந்து அந்த தாகத்தை தணிக்கின்றார். கடவுள் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும், நாம் நேரிய பார்வையோடு பார்ப்பதற்கு. பாலாம் ஏன் அந்த கழுதை முன்பாக செல்லவில்லை என்று அந்த கழுதையை போட்டு அடிக்கும் பொழுது கடவுள் பாலாமின் கண்களை திறக்கின்றார். திறந்தவுடன் தான் அவருக்கு தெரிகிறது வான தூதர் அங்கு போக வேண்டாம் என்று சொல்லி தடை நிற்பதை அவர் பார்க்கின்றார். எலியாவின் பணியாளர் பயந்து போய் எப்படி நாங்கள் மீட்கப்படுவோம் என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது எலியாவின் பணியாளருடைய கண்களை கடவுள் திறக்கிறார். இந்த மலையின் மீது படை வீரர்களும் குதிரை படைகளும் அனைத்தும் நிற்பதை அவர்கள் காண்கிறார்கள். எம்மாவுஸ் சீடர்கள் அவ்வளவு நேரம் ஆண்டவர் அவர்களோடு நடந்து சென்றதை உணரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்தவுடன் உடனடியாக அவர்கள், இதுவர்தான் ஆண்டவர், இவ்வளவு நேரம் நம்மோடு இருந்தவர் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதனை அவர்கள் அவருடைய கண்களை திறந்தவுடன் உணர்ந்து கொள்கிறார்கள். பவுலடியார் ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை பெற்ற பிறகு அவருடைய கண்களானது இறைப்பணி ஆற்றுவதற்காக திறக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படுவது ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது. நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் இதுதான் வழி, இவ்வாறாகத்தான் நடக்க வேண்டும் என்பதனை அப்பொழுது நான் புரிந்து கொள்வோம். இல்லை என்றால் செல்வம், பொருளாசை, பதவி ஆசை, அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அத்தல்யா எவ்வாறாக பதவி ஆசை கொண்டு அரச குடும்பத்தினர் அனைவரையும் கொள்ள வேண்டும் என்று வருவார். ஏனென்றால் அவர் அதுதான் நிலையானது என்று சொல்லி தீய பார்வையோடு இருந்தார். உடனடியாக நல்ல பார்வை கொண்ட யோசேபாம் உடனடியாக யோவாசை மறைத்து வைத்து தாவீது அரசருடைய அந்த வழி மரபை அவர் காக்கின்றார். ஆகவே யோசேபா நல்ல பார்வை கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் அத்தல்யாம்
பதவி வெறியோடு அந்த அரச குடும்பத்தையே அழிக்க பார்க்கிறார். நாம் எவ்வாறாக பார்க்கின்றோம்? நமது பார்வை எவ்வாறாக இருக்கிறது? நாம் நேர்முகமாக நல்லவையை பார்த்து நல்லதை செய்து இந்த உலகம் நிலையானது அல்ல, விண்ணகம்தான் நிலையானது என்பதனை உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் நம்முடைய அக கண்களை திறக்க வேண்டும். அந்த வரத்தை இறைவன் தர வேண்டும் என்றும், நமது கண்களை அவர் திறக்க வேண்டும் என்றும், அதன் மூலமாக நாம் வாழ்க்கையின் யதார்த்தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தொடரும் திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம். நாம் கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக செய்ய வல்லவர் நம் ஆண்டவர். அவரிடம் நம்பிக்கையோடு நமது வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் இப்பொழுது ஏறெடுப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் தூய ஆவியாரின் வழிநடத்துதலால் ஆன்மீகத்தில் வளரவும் திருச்சபையின் நற்பணி எங்கும் சிறக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு நீதியும் நேர்மையும் வழங்கி உலகெங்கும் அமைதியும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் நிலவ செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறுமையில் வாடுவோர், நோயால் அவதிப்படுவோர், ஆதரவற்றோர் மற்றும் துயரத்தில் இருப்போர் அனைவருக்கும் உமது ஆறுதலும் குணமளிக்கும் கரம் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நல் ஆரோக்கியமும் அன்புமான சூழல் பெருகிட அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகை விட்டு பிரிந்த எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவரையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமும் கனிவும் நிறைந்த இறைவாம், எளியவர்களாகி நாங்கள் உண்மையை நம்பியிருக்கின்றோம். எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் நாங்கள் ஏறெடுத்திருக்கும் இந்த ஜெபங்கள் வேண்டுதல்களையும் நீர் கேட்டு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையே தந்தீர் இறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க. என்னையே தந்தீர் இறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீ. அதனால் இவற்றின் அருளுதவி எங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும்
என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவையால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை ஒன்று சேர்க்க தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லம் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய்.
இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும், பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். உன் கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானாம், எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயானாம், எனது பயமும் மாறிடும். எனது நிழலா தொடரும் உறவா என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளருமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாழகே தாய்மரே, குறையான்